சந்திரலேகா சந்திரலேகா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 7. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தளபதி 7 ஆகப்பட்ட படம் தான் நம்ம சந்திரலேகா. நாடகம் இல்லைங்க, சந்திரலேகான்னு ஒரு படம் வந்து விஜய் நடிச்சிருக்காரு. அதோட ஹீரோயின் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், என்ன கிண்டலா? ஏன் போட்டோ எதுக்கு பத்திரிக்கையில வருது? ஆமாங்க, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத நம்ம வனிதாக்கா தான் விஜயோட ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இது வந்து வரலாற்றுல கை மாடிச்சு. இது வந்து வரலாற்ற கல்வெட்டுல வந்து பதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பதிச்சிருங்க, இப்பயே போய் பதிச்சிருங்க. சரி, நம்ம வந்து கதைக்குள்ள போகலாம். கதை என்னடா? ஆமா, படத்துல கதை என்னடா அப்படின்னு தான் இருக்கு. சரி, கதை என்னன்னா, ஒரு ஊர்ல முஸ்லிம்ஸும் ஹிந்துஸும் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி வாழ்ந்துட்டு வரப்ப முஸ்லீம் சைட்ல தான் நம்ம விஜய் இருக்காரு, ஹிந்து அவங்களோட சைட்ல தான் வந்து வனிதாக்கா இருக்காங்க. இப்ப 2 பேரும் லவ் பண்றாங்க. 2 பேர் லவ்வுக்கும் 2 பேர் வீட்லயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப 2 பேரும் ஓடி போறாங்க. ஓடி போற இடத்துல தீவிரவாதி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்த உடனே இங்க ஷூ அப்படின்னு அவர் இருக்காருல்ல, கிரண் தானே, அவரு கிரணா கரண் சாரி கரண் கிரண் சொல்லிட்டேன். கரண் அவர் என்ன பண்றாரு, துப்பாக்கியால சுட்டுறாரு. சுட்டு 2 பேர்த்தையும் கொன்னுறாங்க. விஜய் வந்து வனிதாக்கு லிப்லாக் அடிச்சுட்டு செத்துறாங்க 2 பேரும். அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இதுதாங்க அந்த படம். இரு இப்ப ரோஸ்டுக்கு வருவோம். சோ இந்த கதை வந்து எப்படி இருக்குன்னா, இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து விஜய்க்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. ஐ மீன் ரஹீம்க்கு வந்து கல்யாணம் பண்ணலான்னு ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணை ஆக்சுவலா ஹீரோயினா போட்டுருக்கலாம், அவங்க அழகா இருக்காங்க. சரிமா, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா? இது கூட புரிஞ்சுக்காம இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ரஹீம் உனக்கு பட்டு புடவை வாங்கி வச்சிருக்கான். இன்னும் பேச மாட்டேங்கிறான். நீ உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான். இந்த வாங்கிக்க. வனிதாக்காவும் குறைத்தும் சொல்ல முடியாது. என்ன எங்க அக்கா என்ன தவா பேசுறீங்க? எங்க அக்கா எவ்வளவு பெரிய அழகு தெரியுமா, சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல வனிதாக்காவோட வயசு எவ்வளவுன்னு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து வெறும் 14 வயசு தானாமா. அப்போ வந்து விஜய் பார்க்க வந்தப்ப 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு வந்து நடிச்சிருக்காங்க. விஜயோட வயசு அந்த டைம்ல எவ்வளவுனா 21 வயசு. 21 தானே? 21 வயசு விஜய், 14 வயசு வனிதாக்கா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சு சூப்பரா ஹிட் கொடுக்காத படம் தான் சந்திரலேகா படம். ஹிட் அடிச்சா? தெரியல, அந்த காலத்துல ஹிட் அடிச்சா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலாங்க இந்த படத்துல வந்து ரஹீமோட அண்ணனா யார் நடிச்சிருப்பாருன்னா, நம்ம பொன்னம்பலம் நடிச்சிருப்பாரு. பொன்னம்பலம். சரி, பொன்னம்பலம் என்னடா இந்த படத்துல வந்து நல்லவனா காட்டுறாங்க, ஐ மீன் விஜயோட அண்ணனா நடிச்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். இவருக்கு ஏதோ நல்ல பாசிட்டிவான ரோல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அவரு இந்த படத்துல வில்லன் தான். விஜயை வந்து அடிச்சு கொடுமை பண்ணி, எப்பரா நீ வந்து ஒரு ஹிந்து வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண நினைப்ப அப்படின்னு சொல்லி அடித்து கொள்கிறார், துரத்துகிறார், விரட்டுகிறார், அந்த குடும்பத்தை அடிக்கிறாரு, விஜய் அடிக்கிறாரு. விஜய் வந்து ஒரு கட்டத்து மேல, ஏய் நீ வந்து என்னோட அண்ணன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வெளியே வந்து உன்னை அடிக்காம இருக்கேன், நீ வீட்டுக்குள்ள ஏதாச்சும் என் மேல கைய வச்ச அவ்வளவுதான் மவனே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விடுறாரு. எப்படி பேசுறான் பாத்தியா, எப்படி பேசுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் திரும்பி டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வழியில இந்த ஒரு ஏதோ ஒரு பாறையில வந்து 3 பேர் தொங்குறாங்க. அப்போ வந்து வனிதாக்காவோட தாவணியை வச்சு அவங்க அண்ணனை காப்பாத்துறாங்க. காப்பாத்தனோடனே அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, சரி நாம இவங்களை கொள்ளணும்னு நினைச்சாலும் இவங்க வந்து தன்னோட உயிரை பணைய வச்சு தன்னோட தாவணி மூலியமா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி மேல வந்து கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், காதல் தான் முக்கியம், காதலை தாண்டி ஒரு விஷயம் எதுவுமே இல்ல, என்னங்க மதம் அப்படின்னு சொல்லி படத்தை தான் இப்படி முடிக்கிறாங்க. விஜய் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் விஜய் வந்து செத்து போற மாதிரி காமிச்சதே இல்ல ஒரு படத்துல. இந்த ஒரு படத்துல தாங்க விஜய் ஆக்சுவலா இறக்குற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மேபி படம் இருக்கான்னு தெரியல, இன்னும் எவ்வளவு படம் இருக்கு. ஆனா அந்த படத்துல கூட, இந்த ஷாஜகான் படத்துல கூட குத்து வாங்கிட்டு உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு கூட பேசுவாரு. ஆனா எந்த படத்துலயுமே செத்த மாதிரி காமிக்கல. இந்த ஒரு படத்துல மட்டும்தான்
இவர் இறந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஐ மீன் டபுள் ஆக்ஷன் தான் காமிச்சிருக்காங்க. ஒரு விஜய் செத்த மாதிரி இன்னொரு விஜய் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா சிங்கிள் ஆக்டர் இருக்கிறப்ப இந்த மாதிரி யாருமே எந்த படத்துலையுமே காமிச்சதில்லை. கரெக்டு தானே? சரி, ஓகே. ஒரு நல்ல கருத்துக்காக 2 பேர் இறக்குறாங்க. இந்த மாதிரி தாங்க உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் வீட்டுல ஒரு வாட்டி ஒத்துக்கு வரதா இருந்தாலுமே யாரோ ஒரு நபரால இந்த மாதிரி 2 பேர் வந்து கொலை, ஆணவ கொலை மாதிரி அனுபவிச்சு செத்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்துள்ள படம் தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தங்க. எல்லாருமே இந்த கேரக்டர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து முஸ்லிம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தாடி வச்சிருப்பாங்க. விஜய்க்கும் அந்த மாதிரி ஒரு தாடி வச்சிருந்தா கொஞ்சம் மன நிம்மதியா இருந்திருக்கும். ஏன்னா எல்லா படத்துலயும் ஒரே கெட்டப் தான் இருக்கும். ஒரு நல்ல முடி, ஃபங்க் இருக்கும், ஒரு கட்ட மீச இருக்கும். அதே கெட்டப் தான் எல்லா படத்துலயுமே நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா அந்த மாதிரி ஒரு தாடி வச்சு நடிக்க விட்டுருக்கலாம். மேபி விஜயோட அப்பாவுக்கு பிடிக்காம இருந்திருக்க போது அதனாலதான் வைக்காம விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜயோட அப்பா இல்ல, நம்பிராஜ். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவரை பத்தி அப்புறம் சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, வனிதாக்காவுடைய கியூட் ரியாக்ஷன் எல்லாம் பார்க்க போறோம். 1 2 இப்ப வந்து அக்காவோட ஸ்பெஷல் ரியாக்ஷன் தாங்க இந்த படத்துல வந்து அவங்க கியூட்டா வெக்கப்பட்டு பாக்குற தருணம் தாங்க இந்த படத்துலயே ஹிட் கொடுத்த தருணம்னு நினைக்கிறேன். அவங்களோட லுக்கை மட்டும் பாருங்க. இந்த லுக்கை வச்சு மட்டும்தான் இந்த படத்துல அவங்க வந்து ஹீரோயினா செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சரி பார்த்துட்டே இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த படம் பார்க்குறேன். சந்திரலேகா படம். வனிதாக்கா இதுல ஹீரோயினா இருக்கிறது எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து அதுல உள்ள போய் படத்துல பார்க்கும்போது தான் இவங்க அவங்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. மேபி பிக் பாஸ் வந்து அவங்க வராம இருந்து வனிதாக்கா இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயமா இல்லாம மாறாம இருந்திருந்தா மேபி எங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்குமோ. ஏன்னா பார்க்கும்போதே சும்மா கலாச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு. மேபி இவங்களுக்கு அப்படி ஒரு ஃபேஸ் இல்லாம இருந்து நாங்க நார்மலா மற்ற ஹீரோயின்ஸ் மாதிரி பார்த்துருந்தோம்னா மேபி ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கலாம். நாங்க காமெடியா அதுக்கு பார்த்துருக்க மாட்டோம். பட் இருந்தாலுமே அவங்க ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லதா இருந்துச்சு. ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 14 வயசு பொண்ணு கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவ்வளவுதான் நடிப்பாங்க அவங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எங்கடி இருக்கு? ஏதோ கைப்பட்ட படத்தை காமிச்சு ஏன் படம்ங்கற? இந்த பாட்டுக்கு இந்த படத்துக்கு யார் மியூசிக் போட்டிருக்காங்கன்னா, இளையராஜா, வளையராஜா, பழையராஜா, இல்ல புது ராஜா, யுவன் சங்கர் ராஜா ஃபேன் நானு. ஸோ அதனால அவங்க அப்பாவை வந்து நான் கேன்சல் பண்ண மாட்டேன். அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு, இளையராஜா தான் போட்டிருக்காரு. ஆனா ஒரு பாட்டு கூட நல்லா இல்லைங்க. இந்த பாட்டுல நான் கேட்டதே கிடையாது. நான் பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்கறவன் தான், நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். ஆனா இந்த படத்துல வந்து எந்த சாங்குமே அவ்வளவு நல்ல சாங்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு வன்மம் இருந்திருக்கு போல இளையராஜாக்கு உங்க மேல, அதனால ஒழுங்கா போட்டு கொடுக்கல. ஆனா ஏதோ ஒரு மீம் படிச்சேங்க நான். இந்த மாதிரி இளையராஜாவோட பழைய படத்துக்கு எல்லாம் போய் பாருங்க, நீங்க தூக்கி வச்சு ஆடுறீங்க, அவரோட பழைய படத்துல போட்டிருக்க பாட்டெல்லாம் ஒண்ணு கூட நல்லா இருக்காதுன்னு ஒரு மீம் படிச்சேன். அது உண்மையும் அப்படின்னு தெரியுது. ஆனா நமக்கு தெரியாது. இந்த படங்கள் வச்சு மட்டும் நம்ம முடிவு வரக்கூடாது. எப்படி தப்பிச்ச பார்த்தல சொல்லி அடி வாங்குறதா? ஆக்சுவலா இவர் இந்த படத்தோட டைரக்டர் பேர் வந்து எம்ஜிஆர் நம்பிராஜன். எம்ஜிஆர்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த படத்தோட இன்ட்ரோ எப்படி இருக்குன்னா, இவர் வந்து எம்ஜிஆர் ஃபேன் தான் நினைக்கிறேன். அதனாலதான் பேர் அப்படி மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டேக் எடுத்து வச்சது யார் தெரியுமா? சூப்பர் ஸ்டார். இந்த படத்துல ஆக்சுவலா நிறைய இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் பத்தி சில சீன்ஸும் வருது, வசனமும் ஆக்சுவலா யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் தான் ஆக்சுவலா இந்த படத்தை வந்து டேக் எடுக்க வச்சு இந்த பூஜைக்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அப்புறம் எம்ஜிஆரோட சீன்ஸும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வருது. ஸோ விஜய் வந்து ஆரம்பத்துல வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஃபேனா இருந்து அவரு பேரை அங்கங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் அவங்களோட ஃபேன்ஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் என் ஃப்ரெண்டுக்கு எழுது. அவனுக்கு பார்த்துருக்காங்க, அவனுக்கு தான் இருக்கு, எனக்கு இல்லைங்க. அவனு போட்டோ நான் போட்டுறேன். அடிக்கிறதா இருந்தா அவன் அடி எப்படி கோத்துட்டு மாத்தல. சரி, இந்த படத்துல ரேண்டமா இருக்குதுங்க. எப்படின்னா எப்பயுமே இல்ல, ரேண்டம் இல்ல, இந்த படத்துல வந்து எப்பயுமே யூஸ் பண்ற அதே இதுதான். இந்த 6 படங்கள்ல எப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஹீரோ வந்து வெளியூர்ல இருந்து வருவாரு. எப்ப பார்த்தாலும் உள்ளூர் வந்த உடனே, அவன் ஊருக்கு வந்த உடனே ஒரு பொண்ணை பார்ப்பாரு. அப்ப பொண்ணு
அந்த பொண்ணை உடனே லவ் பண்ணி ஆகணும், அதுதான் எழுதியிருக்கு ஸ்கிரிப்ட்ல. அதை லவ் பண்ணி ஆகணும், லவ் பண்றாரு. அப்புறம் பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு. அப்புறம் காட்டுக்குள்ள ஓடிடுவாங்க. காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு அத்தை மாடி மேலேன்னு அங்க போய் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது அங்க போயிட்டு. ஸோ திரும்பி அங்கிருந்தா வெளியே வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இது பண்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதே டெம்ப்ளேட், சேம் டெம்ப்ளேட் தான் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒரே மாதிரி படங்கள், ஒரே மாதிரி கதை. ஒண்ணு சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நடிச்ச படம் ஒண்ணு மாணவனா இருந்து அரசியல்வாதிகள் எதிர்க்கிறோம், இல்லைன்னா இந்த கேஸ்ட் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு படம், இப்ப மதத்தை எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு படம். அப்படியே இருந்தாலுமே வித்தியாசமான ஸ்டோரி லைன், வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கலாம். திரும்ப திரும்ப ஒரே டெம்ப்ளேட் தான் போட்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்து பார்க்கக்கூடிய படம் ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருப்பாங்களான்னு. இந்த படத்துல வந்து வனிதாக்கா தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ட்விஸ்டாவே இருந்துச்சு. பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். விஜய் கூட நடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவுதான் அந்த படம். அடுத்த படம் என்ன படம்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. அந்த படத்தோட ரிவ்யூ வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க.